அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணி. இன்று 7:30 சனி யோகமா கஷ்டமா என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அப்புறம் எல்லாரும் யோசிப்பாங்க, 7:30 சனியை எல்லாரும் பயமுறுத்திட்டு தானே இருக்கிறாங்க, நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்பீங்க. 7:30 சனி உங்களுக்கு யோகம்தான். என்னன்னா, அந்த 7:30 சனியில தான் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வீடு கட்டுவாங்க, நிரந்தர வேலை அல்லது தொழில் அமைப்பு உருவாகும். அப்பொழுதுதான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஏங்க சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு 27 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இந்த விஷயங்கள் நடக்கல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஒரு சிலருக்கு இருக்கும், ஏன்னா மற்ற கிரக அமைப்பும் இருக்கும். ஆனால் அந்த 7:30 சனியை பார்த்து பயப்படாதீர்கள். அப்பொழுது எதனால் கஷ்டம் உருவாகிறது என்றால், இந்த புது புது விஷயத்தை உங்களுக்கு உருவாக்குவதால் அதில் நீங்கள் கஷ்டப்படுவதை போல உணர்கிறீர்கள். அத்தனை நாள் வேலை செய்யாம இருந்திருப்பீங்க, அப்பதான் புதுசா ஒரு வேலைக்கு போவீங்க. வேலை செய்யறதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க. அதே அந்த நேரத்துல நீங்க தனியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு உறவு கல்யாணம்ன்ற பேர்ல, மனைவின்ற பேர்லயோ, கணவன் என்ற பெயர்லயோ ஒரு உறவு வருது. அந்த உறவு கூட இணையறதுக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க. இந்த மாதிரி அப்புறம் ஒரு வேலையா தொழில் ஆரம்பிப்பீங்க. அந்த தொழில கஷ்டங்கள், ஏன்னா தொழில் செய்யணும்னா பணம் வேணும், ஆட்கள் பலம் வேணும். இந்த மாதிரி கஷ்டப்படுவீங்க. இப்படி ஒரு அனுபவத்தை உருவாக்குமே தவிர 7:30 சனி உங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கினாலும் நல்லதொரு அனுபவத்தை உருவாக்கும். இந்த வயதில் தான் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் பரிகாரத்தை தேடி போய் உங்கள் பணத்தை கொட்டி அழுது புலம்பிக் கொண்டிருக்காமல் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை முழுவதும் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை உருவாக்கி 36 வயதிலிருந்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மற்றொரு விஷயம், சனி வக்ரமடைந்திருந்தது என்றால் அந்த 7:30 சனி காலகட்டத்தில் ஒரு நல்ல தொழிலை உருவாக்கி 36 வயதிற்கு பிறகு 2 வித வருமானத்தை உருவாக்கி தரும். நீங்கள் அந்த நேரத்தை சரியான முறையில் உபயோகித்து, சரியான முறையில் சம்பாதித்து, சரியான முறையில் சேமித்து வைத்து கொள்ள பழகுங்கள். இந்த பதிவை கேட்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.